ஹாய், வெல்கம் பேக் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான். அதுவும் பாசிப்பருப்பு வச்சு எப்படி ஒரு சூப்பரான போண்டா பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப்பு பாசிப்பருப்பு நான் 1 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருக்கேன். இதிலிருந்து கொஞ்சமாக பாசிப்பருப்பு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா அது நம்ம மாவோடு கலக்கும் போது ரொம்ப கிறிஸ்பியாக அந்த க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இப்போ எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் ஒரு துண்டு இஞ்சி 2 பச்சை மிளகா இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ உளுந்த மாவெல்லாம் அரைக்கும் போது நல்லா பொங்கி வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதையும் நல்லா பீட் பண்ணணும், நல்லா நுரைச்சி வரணும். உளுந்த மாவு நம்ம தண்ணியில் போட்டு செக் பண்ணுவோம் அது மிதக்குதா இல்லையா அப்படின்ட்டு. அதே மாதிரி ப்ராசஸ் தான் இருக்கும். இதில் தண்ணியில் போட்டு செக் பண்ணும்போது மிதக்கணும். அந்த அளவுக்கு நுரைக்க நம்ம அடிக்கணும். அப்படி அடித்தா மட்டும்தான் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம இதில் எந்த பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் இதை நல்லா அடிச்சுட்டு அப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சமாக பாசிப்பருப்பு அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு 1/4 கப்பு நான் அரிசி மாவு சேர்க்குறேன். இந்த அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம், நிறைய வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி இனிப்பு தட்டுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு அரை வெங்காயம் சேர்த்தா போதும். இதுக்கு தேவையான கருவேப்பிலை, அப்புறம் நம்ம பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்த்தே அரைச்சதுனால அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கிரும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. இதை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் சாஃப்டாக ஆகிறதுக்காக கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம இதில் எதுவுமே போட போகிறது கிடையாது, சோடாவோ எதுவுமே போட போகிறது கிடையாதுங்கிறதுனால இதில் கொஞ்சமாக நெய் மட்டும் விட்டுக்கேன். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஆயில் ஹீட் ஆகிடும். ஆயில் ஹீட் ஆனோடனே குட்டி குட்டி பால்ஸாக நம்ம போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்ங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும்போது, அதாவது கோல்டன் எல்லோ கலரில் வரும்போது நீங்கள் இதை எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நார்மலாக நம்ம மைதா மாவில் போண்டா போட்டிருப்போம், உளுந்த மாவில் போண்டா போட்டிருப்போம். இந்த மாதிரி பாசிப்பருப்புலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியர் வெர்ஷனும் கூட. பாசிப்பருப்பு சாம்பாரில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. நீங்கள் இந்த மாதிரி போண்டாவோ இல்லை வடையோ தட்டி கொடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தெரியாமையே அதை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்மளுடைய ஹெல்த்தியான சூப்பரான 10 நிமிஷத்தில் ரெடியாகக்கூடிய இந்த பாசிப்பருப்பு போண்டா ரெடி. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Sudhi's Kitchen.